அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த யோகி பாபு. வீட்டை முற்றுகையிடுவோம் என விஜய்க்கு எச்சரிக்கை. இரண்டாவது முறையாக சென்சார் செய்யப்பட்ட விஜயின் தி கோட் திரைப்படம். கங்குவா திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி ஒத்திவைப்பு. கங்குவா திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் திரைப்படம் கங்குவா 38 மொழிகளில் 3D மற்றும் ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் பேன் இந்தியா திரைப்படமாக உருவாகியுள்ளது. அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவா வெளியாக இருந்த நிலையில் அதே நாளில் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் வெளியாவதால் கங்குவா திரைப்படத்தை ஒத்திவைக்க படக்குழு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இரண்டாவது முறையாக சென்சார் செய்யப்பட்ட விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம். விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் இரண்டாவது முறையாக தணிக்கை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. முன்னதாக UA சான்றிதழ் படத்தின் ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 59 நிமிடங்கள் என கூறப்பட்டது. தற்போது படத்தின் ரன்னிங் டைம் 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் எனவும் 7 காட்சிகளை நீக்க சென்சார் போர்டு உத்தரவிட்டதாகவும் தெரிகிறது. தி கோட் திரைப்படம் 2 பாகங்களாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்டை முற்றுகையிடுவோம் என விஜய்க்கு எச்சரிக்கை. தவேக கட்சி கொடி தொடர்பான சர்ச்சை விஜய்க்கு மீண்டும் தலைவலியை கொடுத்துள்ளது. VMK கொடியை விஜய் தனது கட்சியில் பயன்படுத்துவதாக முக்குலத்தோர் புலிகள் கட்சி தலைவர் சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். மற்ற மொழி படங்களை காப்பி அடிப்பதை போன்று கொடியை விஜய் காப்பி அடித்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். விஜய் TVK கொடியின் நிறத்தை மாற்றவில்லை என்றால் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த யோகி பாபு. தமிழ் சினிமாவில் பிரபலமான காமெடியன்களில் ஒருவராக இருப்பவர் யோகி பாபு. அவரிடம் நடிகர் அஜித் தீண்டாமையை கடைபிடித்ததாக யூடியூபர் ஒருவர் பேசிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக வேதாளம் படப்பிடிப்பில் யோகி பாபு மற்றும் மொட்டை ராஜேந்திரன் அமர்ந்திருக்கையில் அஜித் போட்டோ எடுப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை யோகி பாபு தற்போது சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ளார்.